தினமொரு வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் கையில் ஒரு நல்ல மாம்பழத்தை வைத்திருந்தான். அப்போது அங்கே ஒரு தங்க மாம்பழத்தை கண்டான். உடனேயே அதனையும் எடுத்துக்கொள்ள விரைந்தான். ஆனால் கையில் இருந்த மாம்பழத்தை விட்டு விடாமலே அதையும் எடுக்க முயற்சி செய்தான். எவ்வளவோ முயற்சி செய்தும் 2 மாம்பழங்களையும் ஒரே கையினால் எடுக்க அவனால் இயலவில்லை. ஆம், தங்க மாம்பழம் அவனுக்கு வேண்டும். ஆனால் சாதாரண மாம்பழத்தை விட்டு விடாமலே அது வேண்டும். முடிவு 2ம் கையில் தங்கவில்லை. பலருடைய இறை வாழ்க்கையும் இப்படியே தான் உள்ளது. சிலர் உலக ரீதியான எந்த ஒரு நன்மைகளையும் இழக்காமல் அனுபவித்துக் கொண்டே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் குறைவின்றி பெற விரும்புகின்றனர். உலக நிலையிலும் எல்லாம் வேண்டும், விண்ணுலக வாழ்வும் வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் வேண்டும். ஆனால் மண்ணுலக சுகங்களும் குறைவின்றி வேண்டும். இதன் விளைவாக 2 நிலை ஆசீர்வாதங்களும் முழுமையாக இல்லாமல் போகிறது. ஒன்றிற்காக இன்னொன்றை இழக்க விரும்பாத வரையிலும் இறை வாழ்க்கை எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகும். தன்னுடைய மாம்சீக இச்சைகள் எதற்கும் இல்லை என்று சொல்லாமலே தேவனையும் பிரியப்படுத்த முயன்றான் சாலமோன் ராஜா. அதில் அவன் தோல்வியடைந்தான். உலக இன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டே இறை இன்பத்தையும் அனுபவிக்க அவன் முயன்றான். இறுதியில் 2 நிலைகளிலும் அவன் அதிருப்தியையும் சலிப்பையும் கண்டான். தேவன் அருளுகின்ற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நாம் நிறைவடைய வேண்டுமானால் அற்ப உலக சந்தோஷங்களின் நிறைவற்ற தன்மைகளை உணர்ந்து அவைகளை அற்பமாக எண்ணுகின்ற மனநிலை வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக தன்னுடைய குலப்பெருமை, சமுதாய கணம் ஆகியவற்றை அற்பமாகவும் குப்பையாகவும் எண்ணுகின்ற மனநிலை பவுலுக்கு இருந்தது. தேவனுடைய சந்தோஷங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நம்முடைய வாழ்க்கை திருப்தியடைய வேண்டுமானால் உலக பிரகார நிலையில் மாயையான சில சந்தோஷங்களையும் அந்தஸ்துக்களையும் சுபாவங்களையும் இழப்பதற்கு நாமாக முன்வர வேண்டியது மிகவும் அவசியம். உலக பொருளின் மேலும் தேவன் மேலும் ஒரே நேரத்தில் நாம் பிரியம் வைத்து வெற்றி பெற முடியாது. மண்ணுக்குரிய சிலவற்றை இழக்காமல் விண்ணுக்குரிய எதையும் பெற முடியாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உலக ரீதியாக மட்டும் வாழாமல் தேவனுக்கு பிரியமான மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.